வணக்கம் மக்களே, நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். கட்சி கூட்டங்கள், பொதுக்கூட்டங்கள், அரசியல் அமைப்பு கூட்டங்கள் இது போன்ற அனைத்து கூட்டங்களையுமே கூட்டம் பொழுது அரசினால் வழங்கக்கூடிய ஒரு பாதுகாப்பான ஒரு மைதானத்தை சார்ந்து கூடாரங்கள் அமைத்து ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பை நிர்ணயம் செய்ய வேண்டும். காவலர்களால் கண்காணிப்பு மிகுதியாக கொண்டு வந்து வருகின்ற மக்களுடைய கைரேகை மற்றும் அவர்களுடைய அடையாள அட்டை, வாக்காளர் மற்றும் அவர்களுக்குரிய அந்த ஆதார் அட்டை பதிவு செய்து உள்ளே அனுப்பக்கூடிய அங்கீகாரம் அளிக்கப்பட வேண்டும். வருகின்ற மக்களுடைய பாதுகாப்பு கண்டிப்பாக முன்கூட்டியே நிர்ணயம் செய்யப்பட வேண்டும். அவர்கள் எத்தனை பேர் வருகின்றார்கள், அவர்களுக்குரிய அந்த அட்டவணை முன்கூட்டியே பதிவு செய்திருக்கப்பட வேண்டும். வருகின்ற மக்களுக்கு உணவு, தண்ணீர், அமர்வதற்கு இடம் அனைத்தையுமே சட்ட ரீதியாக அமைத்து தரப்பட வேண்டும். இது மாதிரியாக இல்லாத ஒரு கூட்டத்தை முழுமையாக நிராகரிக்கக்கூடிய சட்ட திருத்தம் காவலர்களுக்கு அங்கீகாரமாக முன்கூட்டியே வழங்கப்பட வேண்டும். மற்றும் இந்திய அரசியல் அமைப்பில் இது ஒரு கடுமையான சட்டமாக கொண்டு வந்து மக்களுடைய பாதுகாப்பு நிர்ணயம் செய்து தரப்பட வேண்டும். ஒரு காழ்ப்புணர்ச்சி காரணமாக நடக்கின்ற இங்கு ஒரு மிகுதியாக மக்களுடைய உயிர் பலி என்பது அதிகபட்சமாக ஒவ்வொரு மாநிலத்திலுமே இது முறைகேடாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். மக்களுடைய உயிரை துச்சமாக நினைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கும் அனைத்துக்குமே ஒரு கடுமையான சட்டம் பரிசீலனை கொண்டு வரப்பட வேண்டும். மக்களிடத்தில் தங்களுடைய கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காக மற்ற தலைவர்களை இழிவாக பேசுவதை ஒரு கருத்தில் கொண்டு கடுமையான சட்டமாக கொண்டு அவர்களுக்கு 2 வருடம் எந்த ஒரு ஜாமீன் வழங்காத சிறை தண்டனை முழுமையாக உச்சநீதிமன்றம் அளிக்கப்பட வேண்டும். இனி வரும் காலங்களில் இது மாதிரியான கூட்டங்களை குறைத்து மக்களிடத்தில் நேரடியாக சென்று இவர்களுடைய கொள்கை ரீதியான பிரச்சாரத்தை வீடு வீடாக சென்று அவர்களுக்குரிய அந்த கட்சியை வலுப்படுத்துவதற்குரிய அங்கமாக அமைத்து தரப்பட வேண்டும். இனிமேல் இது மாதிரியான ஒரு கட்சி கூட்டத்தை வைத்து மக்களை ஒரு உயிர் பலி வாங்கக்கூடிய கூட்டமாக அமைத்து தரக்கூடாது என்பதை உச்சநீதிமன்றத்தில் ஒரு எளிய மகளாக இங்கு பதிவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.